அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு 28ஆம் தேதி ஜூலையிலிருந்து ஒரு 45 நாட்கள் இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்ரம் பெறுகிறது. சனி வக்ரம் பெற்றால் நெறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்கும். இயல்பாகவே ஜாதகத்துல மெயினா மீனத்திலயோ, கடகத்திலயோ அல்லது விருச்சிகத்திலயோ சனி வக்ரமா இருந்ததுன்னா, உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, கண்டிப்பாக வேலையில பயங்கர டஃப்பா இருக்கும். நீயா நானாங்கிற சண்டை. கிட்டத்தட்ட அடி, உத வரைக்கும் போகும். இல்லைன்னா வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேஸ் நம்ம மேல வர்றக்கும். சம்டைம்ஸ் போலீஸ் கேஸ் ஹேண்டில் பண்றக்கும். இல்லைன்னா மெயினா கால் தொடைகள்ல ஏதாவது அடிபட்றக்கும். சில பேருக்கு சர்ஜரி பண்ற மாரியும் வரலாம். வீட்ல மெயினா மாமனார் அல்லது மாமியார் அல்லது அப்பாவுடைய முகப்பகுதிகள்ல பிரச்சனை குடுக்கலாம். அதாவது சின்ன சர்ஜரி மாரி ஏதாவது நடக்கலாம். இந்த டைம் பீரியட்ல தயவுசெய்து வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா எந்த விதமான லிட்டிகேஷன்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, விண்ணப்பம். இதுல நீங்க உள்ள போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மாட்டிக்கிற மாரி வரும். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும். அதுவும் வேலையில ஒரு வேளை ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருந்தா, இன்னும் பெருசா இருக்கும். பிரச்சனை பெருசாகும். வேலை நம்ம பண்ண வேலையே 2, 2 தடவ, 3, 3 தடவ பண்ற மாரி வரும். அதாவது எந்த விதமான கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். மெயினா என்ன பண்ணணும்? அஷ்டமி அன்னைக்கு முருகப்பெருமான பாருங்க. அஷ்டமி அன்னைக்கு முருகப்பெருமான பார்த்து வழிபாடு பண்ணுங்க. உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணீங்க. முடிஞ்சா வந்து ஒரு சந்தன காப்புக்கு உங்களால தானம் பண்ணுங்க. பண்ணிட்டு அங்க குடுக்கக்கூடிய விபூதி எடுத்துன்னு வந்து டெய்லியும் அடுத்து ஒரு 50 நாளைக்கு வச்சுக்கங்க. நல்ல மாற்றங்கள குடுக்கும். நெறைய பேர் சொல்றது இது மன திருப்திக்கு வேணா யூஸ் ஆகுமேன்னு. கிடையாது. முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில குடுக்கக்கூடிய விபூதிக்கு அவ்ளோ பவர் உண்டு. அவ்ளோ பவர். கடுமையான வயித்து வலி, அவதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்